கிட்ட இது கொடுத்தா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆமா, உன் மச்சான் ரொம்ப அதிர்ஷ்டக்கார ஆளுதான். ஆமாக்கா, தொலைஞ்சு போன போன் கிடைச்சது. எதையுமே தட்டி கேட்காத பொண்டாட்டி நீ கிடைச்சிருக்க. நான் தட்டி கேட்கலன்னா என்ன, எனக்காக அந்த சாமி தட்டி கேக்குதுல. சாமி தட்டி கேக்குதா? என்னக்கா சொல்ற? ஆமா சங்கரி, என் டாக்டர் மச்சானுக்கும் அந்த சுப்ரியம்மாக்கும் நடக்க இருந்த நிச்சயதார்த்தம் நடக்காம போயிருச்சு. அப்படியா? எப்படிக்கா? அது இதான். ஓ, இவ்வளவு கதை நடந்திருக்கா? ஆமா, நீ எதுக்கு மாமியார் தாலியை மீட்டு கொடுத்த? அப்படியே விட்டு இருக்க வேண்டியதானே? பாவம் சங்கரி, அத்தை தாலி பறி போனதும் அப்படியே துடிச்சு போயிட்டாங்க. அக்கா, நீங்க ஏன் பாவம் பாக்குறீங்க? அந்த பொம்பளை தான் உங்க தாலிக்கு வேட்டு வைக்கிறாங்களே, அவங்களுக்கு இப்படிதான்க்கா நடக்கணும். இல்ல சங்கரி, திருட்டு போய் தாலியை பறிச்சுட்டு போனதுனால தானே இன்னைக்கு நடக்க இருந்த நிச்சயதார்த்தமே நின்னு போச்சு. இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கலனாலும் இன்னொரு நாள் உன் மச்சான் நிச்சயதார்த்தத்தை நடத்ததான் போறாரு. அவர் என்ன தடை வந்தாலும் சுப்ரியம்மா கல்யாணம் பண்ணி தீருவேன்னு பிடிவாதமா தான் இருக்காரு. அவர் அப்படிதான் இருப்பாரு. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க. அவரை போலீஸ்ல புடிச்சு குத்தா அடிப்பாங்கன்னு நீ கவலைப்படுற, உன்னை பத்தி அவர் கவலைப்படுறாரா? ஒரு நாளைக்கு எங்க ஸ்கூலுக்கு நீ வந்து பாரு, தப்பு பண்ற பசங்களை எல்லாம் எங்க டீச்சர் எப்படி எல்லாம் தண்டிக்கிறாங்கன்னு. என் மச்சான் பள்ளிக்கூடத்து பிள்ளையா இருந்தா நானே அவரை கண்டிச்சு வைப்பேன். ஆனா அவர் என் புருஷன் ஆயிட்டாரு, நான் எப்படி அவரை கண்டிக்கிறது? புருஷன் தானே பொண்டாட்டிய கண்டிக்கணும். ஆமா, நீ இப்படி மக்காக்காவே இரு. செல்போனை தேடி எப்படி ரோடுக்கு வந்தியோ அதே மாதிரி மச்சானை தொலைச்சிட்டு நீ ரோடா அலைய போற. நான் சொன்னது நடக்குதா இல்லையான்னு பாரு. என்ன சங்கரி, நான் உன்னை என் ஆத்தாவே திரும்பி பிறந்து வந்த மாதிரி நினைக்கிறேன். நீ உன் வாயால இப்படி சொல்றிய, இப்படிலாம் சொல்லாத, நடந்துற போது. பின்ன என்னக்கா, நீ இப்படி பேசினா கோவம் வரதானே செய்யும். எனக்கு உன் வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்றது கவலை தான். என் வாழ்க்கை நிச்சயமா வீணா போவாது சங்கரி. தொலைஞ்சு போன இந்த போன நீ கண்டுபிடிச்சு கொடுத்த மாதிரி என்னை விட்டு பிரிய நினைக்கிற என் மச்சானையும் யாராவது மீட்டு கொடுப்பாங்க. ஆமா சங்கரி, என் ராசி அப்படி. அது மட்டும் இல்ல, என் மச்சானை விட்டு நான் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு சாமிய நான் நல்லா கும்பிடுறேன். அப்படியாக்கா? அப்ப சரி, உன்ன மாதிரி தான் காந்தி தாத்தாவும். ஆமாக்கா, வெள்ளைக்காரங்க அவர் அடிக்கும் போது உன்ன மாதிரி தான் பொறுமையா இருந்து காரியத்தை சாதிச்சாரு. நீ சாதிப்பக்கா, நானும் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன், நீயும் மச்சானும் பெரிய கூடாதுன்னு. என்ன மதன், நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? அம்மா பூமிகாலாம் எங்க? அது சரி, பரவாயில்ல, நீங்க வாங்க. சுப்ரியா, மதன் 10 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொல்லிட்டு இப்படி முகூர்த்த நேரம் முடிஞ்சு வந்திருக்கீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நல்ல வேளை நமக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தங்கிறதுனால நான் இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு மட்டும் நமக்கு கல்யாண நாளா இருந்தா நீங்க வருவீங்கன்னு அக்னி குண்டம் முன்னாடி காத்திருந்து நான் இந்நேரம் கருகி போயிருப்பேன். சுப்ரியா, ஒரு நிமிஷம் வா. என்ன சொல்லுங்க? என்னாச்சு மதன், சொல்லுங்க.
சுப்ரியா, ஃபர்ஸ்ட் உனக்கு இவ்வளவு நேரம் காக்க வச்சதுக்கு ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் இந்த மாதிரி நடக்கும்னு இன்னைக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி என்னதான் நடந்துச்சு? நாங்க எல்லாரும் நேரம் இங்க தான் வந்துட்டு இருந்தோம். அப்போ நான் கூட அம்மா கிட்ட இவ்வளவு சொன்னேன் சுப்ரியா, தாலி செயின் போனா போது நான் வேற வாங்கி தரேன், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நிச்சயதார்த்தம் முடிச்சிடலான்னு சொன்னேன். அம்மா தான் தாலி செயின் பறி போன பதட்டத்துல என்னை வீட்டுக்கு கூட்டு போய் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஐம் சாரி சுப்ரியா. மதன், நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு இவ்ளோ தடை வருதே, ஒருவேளை நம்ம 2 பேருக்கும் ஜாதக பொருத்தம் இல்லாம இருக்குமோ? நான் அதெல்லாம் ஒண்ணும் பாக்குறதில்ல மதன். இருந்தாலும் இதெல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு சந்தேகம் வருது. சுப்ரியா, அந்த மாதிரி எந்த தடையும் நமக்கு இல்ல. ஆமா சுப்ரியா, நமக்கு எந்த தடையும் இல்ல. நான் கூட இதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஆனா அம்மா நம்ம 2 பேரோட ஜாதகத்தையும் ஃபேமஸ் அஸ்ட்ராலஜர் மாசிலாமணிட்ட காட்டி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்திருக்காங்க. அதுக்கு அவரும் 10 பொருத்தமா அப்படியே பொருந்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நல்ல ஜோடி பொருத்தம்னு சொன்னாருன்னு அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அப்படியா? என்னமோ மதன், ஆனாலும் நீங்க கிட்டத்தட்ட 4-5 ஹவர்ஸ் என்ன இந்த கோவிலே வெயிட் பண்ண வச்சிட்டீங்க. இந்த கோயில்ல நின்னு அந்த மணியோசை சத்தத்தை கேட்டு கேட்டு என் காதுக்குள்ள எல்லாம் மணியோசை சத்தமாவே கேக்குது. சுப்ரியா, கோயில்ல எவ்வளவு நேரம் இருந்தாலும் அது நமக்கு நல்லதுதான். கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம பாவம் எல்லாம் தொலையும்னு அம்மா சொல்லுவாங்க. சரி மதன், உங்க போன் தான் தொலைஞ்சு போச்சு. உங்க அம்மாவோட போன்ல இருந்தாவது எனக்கு போன் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கலாமே. அது அம்மா வர அவசரத்துல போனை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டாங்க. அதான் எங்களால ஒண்ணு கம்யூனிகேட் பண்ண முடியல. அதுவும் இல்லாம நாங்கெல்லாம் ரொம்ப பதட்டத்துல இருந்தோமா. அந்த உங்க அம்மா? பேசு. ஹலோ சுப்ரியா, மதன் அங்க வந்துட்டானா? வந்துட்டார் அத்தை. எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. சுப்ரியா, இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கலையேன்னு நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா. என் பையன் கூட சொன்னான், தாலி செயின் போனா போகட்டும், நீ வாமா, எனக்காக என் சுப்ரியா அங்க வெயிட் பண்றான்னு சொன்னான். நான் தான் ஒரு தாலி அறுந்த நேரத்துல போய் கல்யாண நிச்சயதார்த்தம் பண்ண வேண்டான்னு தடுத்துட்டேன். கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிராச்சேம்மா. பரவாயில்ல அத்தை, நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப நம்ம நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷமா. சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பெருந்தன்மையா சொல்றியே, அதுவே எனக்கு போதும். நீ எங்க கோவமா பேசிடுவியோன்னு மதன் பயந்துகிட்டே இருந்தான். நீ இப்படி பேசுறது என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குமா. அத்தை, உங்க செயின் அறுத்ததுனால உங்க கழுத்துல ஏதாவது வலி இருந்ததுன்னா மதன் கிட்ட சொல்லி நல்ல டேப்லெட்டா வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப பெயினா இருந்துச்சுன்னா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாத்துடலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. நல்ல வேளை அந்த திருட்டு பையன் என் செயினை பிடிச்சு இழுத்த உடனே அது டக்குன்னு அறுந்து போச்சு. இல்லனா இந்நேரம் என் கழுத்து அறுபட்டு போயிருக்குமா. அத்தை, இனிமேலாவது வெளியே போனா கேர்ஃபுல்லா போங்க அத்தை. ஒரு முறை பட்டுட்டேன்ல, இனிமே நான் கவனமா இருப்பேம்மா. சரிம்மா, நீ மதனோட பத்திரமா வீட்டுக்கு போ. நான் அப்புறமா வந்து உன்னை வீட்டுல பாக்குறேன். சரிங்க அத்தை. சுப்ரியா, அம்மா சொன்னது கேட்டல. இங்க பாரு, நம்ம நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு, நீ ஒன்னும் கவலைப்படாத. என்னைக்கு நம்ம 2 பேருக்குள்ளயும் காதல் மலர்ந்துச்சோ அன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. கல்யாணமும் நடந்துருச்சு சுப்ரியா. இதுக்கு மேல நடக்க போற நிச்சயதார்த்தமோ கல்யாணமோ சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். கல்யாணத்துல தாலியில போற முடிச்ச விட நம்ம 2 பேரும் போட்ட காதல் முடிச்சு ரொம்ப பலமானது. ஆமா சுப்ரியா, ரொம்ப பலமானது. அந்த முடிச்ச யாராலையும் அவுக்க முடியாது. என்ன, ஓகேவா?
நில்லு ரோஜா. ஏய் ரோஜா, ஏய் ரோஜா. விட்டுடு வேணா நானு. அது எப்படி விட முடியும்? ஏய் அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? நான் ஏன் கேட்கணும்? ஏய் கேட்க போறியா இல்லையா? மாட்டேன், கேட்க முடியாது. முத்து, முத்து, என்ன பண்ற? முத்து நீ என்ன பண்ற? என்ன பண்றன்னு பொறுத்து இருந்து பாரு. முத்து, ஏய் வாயை மூடிட்டு கம்முனிரு. என்னடா பண்ற? இவள சொல்லி மன்னிப்பு கேட்கலல, அப்புறம் நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. வெளியில ஓடி. ஓடி. முத்து, ஓடி. விடு முத்து, கை விடு. ஐயோ முத்து, முத்து ப்ளீஸ். டேய் முத்து, முத்து, என்ன பண்ற? இதுக்கு மேல இந்த வீட்ல உனக்கு இடம் கிடையாது. என்ன தைரியம் நீ உனக்கு? எல்லாரும் நீ செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்பன்னு காத்துக்கிட்டு இருக்கோம். நீ பாட்டு நேரா உள்ள போயிட்டு இருக்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க? நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? உனக்கு இந்த கம்பெனில முதல் இடம் கொடுக்காம இந்த ஆளுக்கு போய் முதல் இடம் கொடுத்திருக்காங்க. அது தப்பு. நான் ஸ்டே ஆர்டர் வாங்கினேன். அதுல என்ன தப்பு? தப்புதான், தப்பு தாண்டி. ஏன் பொண்ணு தாங்க மாமா முதல் இடத்துல இருக்க கூடாதா? இருக்க கூடாது. ஏமா இருக்க கூடாது? இது சக்தியோட கம்பெனி. பொண்ணுரங்கத்துக்கு சும்மா ஒண்ணும் அவ பதவியை கொடுக்கல. பொண்ணுரங்கம் அதுக்கு இப்ப தகுதியோட தான் இருக்கா. இருக்கலாம். ஆனா முத்து ஏற்கனவே தகுதியோட தான் இருக்காரு. அவரை தானே நீங்க ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிருக்கணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து வேணும்னா பொண்ணு ரங்கத்தை நல்லா தூக்கி வச்சு ஆடுறீங்க முதல் இடத்துல வரணும்னு. அம்மா நீ பேசுறது தப்புமா. பொண்ணுரங்கம் சக்தியோட புருஷம்மா. அவன் இப்போ கம்பெனியை நிர்வாகம் பண்ற அளவுக்கு தகுதி உள்ளவன ஆயிட்டாமா. அவனுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து ஆளாக்கி இருக்கா. யாரையோ நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறத விட தான் புருஷனுக்கே அந்த பதவியை கொடுத்திருக்காமா. அந்த கம்பெனி நேர்மையா நடக்குங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்காமா. இதுல ஒண்ணும் தப்பு இல்லையேமா. நிறுத்துங்க. ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு நியாயத்தை சொல்லி இந்த ஆளை தூக்கி வச்சு ஆடுறீங்க. காலம் பூரா என் புருஷன் இந்த ஆளுக்கு அர்த்ததான் இருக்கணுமா? சரிங்க, இப்ப எல்லாரும் என்னதான் சொல்ல வரீங்க? நீ ஸ்டே ஆர்டரை வாபஸ் வா. முடியாது. இந்த மாதிரி அடாவடித்தனமா பேசினா எப்படிமா? இது அடாவடித்தனம் இல்ல, அடிப்படை உரிமை பிரச்சனை. ரோஜா, நீ அளவுக்கு மீறி பேசுற. ஏ ரோஜா, யார் கம்பெனில யார் வந்து பேசுறது? இது சக்தி அக்காவோட சொந்த கம்பெனி. யார வேணா முதல் ஸ்தானத்துக்கு கொண்டு வருவாங்க, யார வேணும்னாலும் அடுத்த ஸ்தானத்துல உட்கார வைப்பாங்க. இதெல்லாம் கேட்க யாருக்கும் உரிமை இல்ல. ஏய், நீ இந்த வீட்டுக்கு அடைக்கலமா வந்தவ, அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க. ரோஜா, நீ ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டதுனால நான் பயந்துட்டேன்னு நினைக்காத. இந்த ஸ்டே ஆர்டர்னால நீ நினைக்கிறதெல்லாம் சாதிக்கலான்னு தப்பு கணக்கு போடாத. உனக்கு எப்படி உன் புருஷன் முக்கியமோ அதே மாதிரி என் புருஷன் எனக்கு முக்கியம். என் புருஷன் தகுதி இல்லாதவர் நீ எந்த விதத்திலயும் இப்ப சொல்ல முடியாது. என் புருஷனை தகுதியானவரை ஆக்கி காட்டுறேன்னு எல்லாரும் முன்னாடியும் சவால் போட்டேன். இப்ப நான் அதை சாதிச்சும் இருக்கேன். பொண்ணுரங்க மாமா யாரு? உன் அண்ணன் இல்லையா? அவர் கம்பெனில மேல் பொறுப்பு பார்க்க நீயே எதிர்த்து நின்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன? நீங்க என் விருப்பத்தை கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். சரி, இது ஆபீஸ் விஷயம். நம்ம கம்பெனி நிர்வாகிகள்லாம் போர்ட் மீட்டிங்க்கு கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப அது எதுக்கு பிரச்சனை பண்ற? அக்கா, நீங்க ரொம்ப இவகிட்ட இறங்கி பேசுறீங்க. இவ்வளவு தூரம் நீங்க இவள பேச விட்டதே தப்பு. இல்ல முத்து, நான் சொல்றத முதல்ல கேளு. சூட்கேஸ் எடுத்துட்டு ரோஜா உள்ள கூட்டிட்டு போ. முத்து, அதான் சக்தி சொல்லுதுல்ல, ரோஜா கூட்டிட்டு உள்ள போ. இப்போதைக்கு இந்த பிரச்சனைய அப்படியே முடிச்சிடலாம். அப்புறம் வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்கலாம். ஏ ரோஜா, டேய், இப்படி பொத்தாம் பொதுவா பேசின எப்படிரா? என் மருமக ரோஜா உரிமை பிரச்சனைய பேசுறா. அவளுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க. அதான் சக்தி சொல்லிட்டாளே, கம்பெனில கலந்து பேசிதான் நல்ல முடிவா எடுக்க முடியும்னு. அப்புறம் எப்படி தனிப்பட்ட முடிவு சொல்றது? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாரும் சக்திக்கு தலையாட்டி பொம்மைங்க தான். எல்லாரும் சக்திக்கு சலாம் போடுறவங்க. அவங்க எல்லாரும் சக்தி என்ன சொன்னாலும் சரணாகதி அடையறவங்க. எனக்கு அதுல எல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்ல. ரோஜா, அவ்வளவுதானே? இதானே உன் முடிவு? இப்ப நான் சொல்றேமா, இந்த அண்ணனுக்கு இந்த பொண்ணுரங்கத்துக்கு எப்ப கம்பெனியில முதல் இடம் கொடுக்கணும்னு உனக்கு தோணுதோ அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீயும் உன் மனசுக்கு பிடிச்சு என்னைய முதல் இடத்துல நீ உட்கார வைக்கணும். அது உன் விருப்பமா? போதுமா? பொண்ணு என்னடா அது? ஆத்தா,
விடாதா, ஒண்ணும் பேசாத. சக்தியை பார்த்து சுயநலவாதின்னு ரோஜா குற்றம் சுமத்துது. அதை என்னால தாங்கிக்க முடியல. சக்தி இவ்வளவு சொல்லியும் ரோஜா பிடிவாதமா இருக்குது. பரவாயில்ல சின்னதா, இந்த பொண்ணு ரங்கம் கம்பெனியை நிர்வாகம் பண்றதுக்கு முழு தகுதி உள்ளவன் எப்போ ரோஜாவுக்கு தெரியுதோ அப்ப நான் அந்த பதவி ஏத்துக்கிறேன். என்னைய பொறுத்த வரைக்கும் ரோஜா, அவ அம்மா, அவ அண்ணன் எல்லாரும் திருந்தணும். அதான் என் ஆசை. அது நடக்கும் சின்னாதா. முத்து, நீ ரோஜா உள்ளார கூட்டு போ. வேணாம் மாமா, இவ எப்படியாவது போ. சொல்றேன்ல, கேளு. உள்ளார கூட்டு போ. ஏய் வா. அதான் கிளம்புன்ட்டல, நான் கிளம்புறேன். தங்கச்சி இரு. முத்து, கூட்டிட்டு போப்பா. வா வா. ஹாய் சுப்ரியா. வாங்க மதன், ம் உள்ள வாங்க. ம் என்ன இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க? ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்துட்டீங்க. அப்புறம் கையில என்னது? ம் ஏன் நிக்கிறீங்க? வந்து உட்காருங்க. ம் என்னது இது? இது உனக்கு டின்னர் எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எதுக்கு இந்த சிரமம்லாம்? ஒன்னும் சிரமம் இல்ல சுப்ரியா. வீட்ல எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்தோம். அப்ப அம்மா சொன்னாங்க, மதன், சுப்ரியா இன்னைக்கு எப்படியும் டின்னர் செஞ்சிருக்க மாட்டா, அதனால சுப்ரியாக்கு நீ டின்னர் கொண்டு போய் கொடுன்னு சொன்னாங்க. அம்மாக்கு இப்பெல்லாம் ஓன் நினைப்பு தான் சுப்ரியா. என் மேல இவ்வளவு சென்டிமெண்டா அட்டாச்மெண்டா இருக்கீங்களே. ஹேய் சுப்ரியா, வாட் ஹேப்பன்? எதுக்கு கண் கலங்குற? இவ்ளோ சென்சிட்டிவா இருக்க? இங்க பாரு சுப்ரியா, என் சுப்ரியா எப்பவுமே கண் கலங்க கூடாது, புரியுதா? மதன், நான் என்னை பத்தி நினைச்சு பார்த்தேன். என் சின்ன வயசுலயே என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. என்னை ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டு பிரிஞ்சு வாழறாங்க. என் கடந்த காலம் முழுசுமே ஹாஸ்டல் லைஃப் தான். யாராவது என் மேல அன்பு செலுத்த மாட்டாங்களான்னு ஏங்கின தவம் இருந்தேன். ஒரு வரமா நீங்க எனக்கு கிடைச்சீங்க. முதல்ல அன்ப உங்ககிட்ட தான் அனுபவிச்சேன். உங்களை மட்டும் இல்ல, உங்க அம்மா, அப்பா, பூமிகா எல்லாரையுமே எனக்கு பிடிச்சிருக்கு. மதன், எங்க அம்மா கையால சாப்பிடணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஆனா எனக்கு அந்த குடுப்பனை இல்லாம போச்சு. இப்போ உங்க அம்மா எனக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புனதை நினைச்சா என் அம்மா இல்லாத குறையே எனக்கு தெரியல. மதன், உங்க மூலமா எனக்கு அன்புமயமான மனுஷங்க கிடைச்சிருக்காங்க. அதுக்கு நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியல. சுப்ரியா, நீதான் உன்னையே எனக்கு தரப்புறியே, அப்புறம் என்ன? அதுக்காக தான் நான் நிச்சயதார்த்தம் சீக்கிரம் நடக்கணும், கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும்னு ஆசையா காத்துட்டு இருந்தேன். நிச்சயம் நின்னு போனதும் நான் நில குலைஞ்சு போயிட்டேன் மதன். என்னையும் அறியாம எனக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பயம் சுப்ரியா? நிச்சயம் நின்னு போன மாதிரி நம்ம கல்யாணமும் நின்னு போயிடுமோன்னு பயமா இருக்கு. மதன், அப்படிலாம் நடந்துருச்சுன்னா இந்த சுப்ரியா உயிரோட இருக்க மாட்டா மதன். ஹேய் சுப்ரியா, ஏன் இப்படி எல்லாம் நம்பிக்கை இழந்து பேசுற? மதன், என்ன கைவிட்டுற மாட்டீங்களே? ஹேய் சுப்ரியா, நீ இந்த மாதிரிலாம் பேசினா அப்புறம் எனக்கு அழுக வந்துடும். என் மனசுல முதல்ல உன் பேரை தான் எழுதியிருக்கேன். அதை அழிக்கவே முடியாது. ஆமா சுப்ரியா, அழிக்கவே முடியாது. வாழ்ந்தா உன்னோட தான் வாழணும், செத்தாலும் உன்னோட தான் சாகணும். மறுபடியும் பிறந்தாலும் உனக்காக தான் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். மதன், நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஜோடி பறவைங்க மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து பறந்து உலகத்தையே சுத்தி வரணும் போல இருக்கு. ஐ லவ் யூ மதன். I love you too, சுப்ரியா. மதன், சுப்ரியா,
மதன், சுப்ரியா, சாரி மதன். ஓகே, நான் கிளம்புறேன். மறக்காம டின்னர் சாப்பிடு. நான் வரேன். குட் நைட். குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ்.